இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வித்தியாசமான ஒன்றை பார்க்க போகிறோம். மூளையில் பொருத்தப்பட்ட ஒருவருடைய சிப்பானது எப்படி வேலை செஞ்சிச்சு, இதை எலான் மஸ்க் உருவாக்குனார். அதனால் உட்கார்ந்த இடத்துலேருந்து கை கால் அசையாமல் செஸ் எப்படி விளையாண்டார், இதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, மேலும் இதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது. இந்த தொழில்நுட்ப யுகத்தில் ஒவ்வொரு நாளும் புதுசாக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச வண்ணமே இருக்கிறாங்க. அந்த வகையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரான எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் 2016ஆம் ஆண்டில் நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனமான நியூராலிங்க் என்ற நிறுவனத்தை நிறுவுறாரு. இந்த நிறுவனத்தின் முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித எண்ணங்களை செயல்களாக மாற்றுறது, அதாவது ரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். நம்மளுடைய மனித மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் பிரிட்ஜ் மாதிரி செயல்படக்கூடிய மைக்ரோ சிப்பை உருவாக்கணும்னு முடிவு செஞ்சாரு. இந்த ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா 2016 தொடங்கி 2024 முடிவடையுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மனித மூளையில இந்த மைக்ரோ சிப்பை பொருத்தி 1 இயர் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மைக்ரோ சிப்பை பொருத்தி இருக்கக்கூடிய இளைஞர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்றத பார்க்க போறோம். என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கேன், அறிவியல் புனைக்கதை மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உண்மை சம்பவம் தான் இது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கைக்கு இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை செய்யல அது வினோதமாக தான் இருக்கும். வினோத அம்சங்கள் நிறைந்திருக்கின்ற அறிவியல் புனைக்கதைகள் பிரம்மாண்டமான பிம்பத்தை உருவாக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுவே நிஜம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கிறங்க, அவ்வளோ ஆச்சரியமூட்டக்கூடிய வகையா இருக்கும். இதே வகையில ஆச்சரியமூட்டக்கூடியதா தான் இருக்கு நியூராலிங்க் நிறுவனத்தினுடைய இந்த கண்டுபிடிப்பு. நம்மளுடைய சயின்டிபிக் வேர்ல்ட்ல ரொம்ப அதிகமா பேசப்படக்கூடிய நியூராலிங்க் நிறுவனத்தோட இந்த வயர்லெஸ் சிப் முதல்ல எப்படி செயல்படுதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதனுடைய பேரு N1 பிரெயின் சிப். இந்த சிப் பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களை தொடர்பு கொள்ளும். முதல்ல நியூரான்கள்னா என்னன்னு பார்ப்போம். நியூரான்கள் என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம மூளையிலிருந்து லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் திரும்பும், நம்ம கையை ரைட்டு திரும்பினா ரைட்டு திருப்போம். நம்மளுடைய மனித மூளையிலிருந்து மனித உறுப்புகளுக்கு பல்வேறு தகவல்களை இந்த நியூரான் தான் பாஸ் பண்ணுது. உதாரணமாக சொல்லணும்னா நம்ம சாப்பிட்றோம், நடக்கிறோம், எந்திரிக்கிறோம், வாசிக்கிறோம், பேசுகிறோம், கை கால்களை அசைக்கிறோம், நடக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய வேலையை, தகவல்களை கடத்தக்கூடிய வேலையை இது செய்யுது. இப்படி தகவல்களை கடத்தக்கூடிய நியூரான்கள் நம்மளுடைய தசையோட இணைஞ்சிருக்கும். பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மூளையிலிருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தசைகள்லாம் சேதமாயிருச்சுன்னா அப்போ நம்மளுக்கு உடல் இயக்கத்தில் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். தசைகள் சேதமாகக்கூடிய காரணத்தினால இது நடக்குது. இப்போதான் பக்கவாதம் ஏற்படுது. இந்த மாதிரி பாதிச்சவங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பாதிச்சு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நியூராலிங்க் நிறுவனம் வயர்லெஸ் சிப்பு ஆய்வை தீவிரப்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி நியூராலிங்க் நிறுவனம் கண்டுபிடிச்சுள்ள N1 சிப்ளையில பொருத்தும் பொழுது நியூரான்களோடு தொடர்பு கொள்ளுது. அது செயல்படுவதற்கு உரிய மாதிரி தனி அம்சம் பொருத்தப்பட்ட சார்ஜ் சிஸ்டம் இருக்கு. அதே போல அந்த சிப்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு தகவல்களை இம்மிடியேட்டாக ஃபார்வேர்டு பண்ணுறதுக்கு தனிப்பட்ட முறையில் த்ரெட்ஸ் என்ற அம்சங்களும் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு பக்கவாதம்னு நினச்சிருங்க, அவரால் கை காலை அசைக்க முடியலை. அவர் என்ன நினைக்கிறாருன்றத மூளையில் அவர் நினைக்கிறத உடனே, செல்ஃபோனும் கம்ப்யூட்டரும் ரொம்ப அவசியம், உடனே அது கம்ப்யூட்டரில் போய் அது அப்படியே டைப் அடிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிப் யாருக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூளையில் பொறுத்துகிற சிப் பார்த்திங்கன்னா மூளையை திறந்து ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த சிப் உதவியுடன் மனதில் நினைக்கிற செயல்களெல்லாம் நம்ம கை அசைக்காமலேயே கம்ப்யூட்டர் மூலமாக டைப் பண்ணி செய்ய முடியுன்றத எலான் மஸ்க் கண்டுபிடிச்சிருக்காரு. நியூராலிங்க் சிப்பு. பிரபல தொழிலதிபரான எலான் மஸ்க் நியூராலிங்க் சிப் அப்படின்னு நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றை தொடங்கி வர்றாரு. இவர் மனித எண்ணங்களை செயலாக மாற்றக்கூடிய மூளை மற்றும் கம்ப்யூட்டருக்கு இடையில் செயல்படக்கூடிய மைக்ரோசிப் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் இதை உருவாக்குறதுல கவனம் செலுத்திட்டு வந்தார். உடலளவில் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவர்களுக்கு இருக்கிற இடத்துலிருந்தே கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயக்கக்கூடிய இந்த சிப்பானது முதலில் குரங்கு மூளையில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதை வெற்றிகரமாக பரிசோதித்த பின்னாடி மனித மூளையில் இந்த சிப்
பொருத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி சில செயல்களை செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாரு. மனித மூளையில் பொருத்தப்பட்ட சிப்பு இப்போது போன வருஷம் 2024 ஜனவரி மாதம் அமெரிக்காவில் அரிசோனா மாகாணத்தை சேர்ந்த 30 வயதான நோவந்த் ஆர்பாக் என்ன பண்ணாருன்னா, முதலாக மூளையில் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆனப்போ இவர் நீச்சல் குளத்தில் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்நேரம் இவருக்கு கொஞ்சம் ஸ்பைனல் கார்டு வரைக்கும் கொஞ்சம் பாதி கை கால் அசைக்க முடியலை. 2016 இவருக்கு ஏற்பட்ட டைவிங் விபத்தில் தோள்பட்டைக்கு கீழே உள்ள பகுதி முழுவதும் செயலில்லாமல் போயிடுச்சு. இதனால் எந்த வேலையும் அவரால் செய்ய முடியலை. அனைத்து தேவைகளுக்கும் இன்னொருத்தரை சார்ந்திருக்க வேண்டியது இந்த மாதிரி கட்டாயம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சிப் பொருத்திய பின்னாடி அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியுது. அது எப்படி செய்யுதுன்றதை இப்போ பார்ப்போம். சிப் எப்படி செயல்படுன்றதை பார்ப்போம். இப்போ அவர் நாற்காலியில் அமர்ந்து தான் இருக்கார். தனது கையை அவர் பயன்படுத்தலை. இந்த சிப்பு பொருத்தினால கம்ப்யூட்டரில் இவர் என்ன நினைக்கிறாரோ அது கர்சர் நகருது. சதுரங்கம் விளையாடுறாரு, இணையத்தில் உலாவுறாரு, வீடியோ கேம்களை விளையாடுறாரு. இந்த செயல்களெல்லாம் செய்ய முடியுது. தன்னோட விரலை அசைப்பதற்கு கற்பனை செய்யல மூளையில் பொருத்தப்பட்டுள்ள சிப்பு அதை புரிஞ்சுக்கிட்டு கணினியில் செயல்படுதுன்னு சொல்லப்படுது. ஆனால் அவரின் இந்த பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக தான் இருக்குது. இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி மூளையில் இயற்கையான துடிப்பு இயக்கங்கள் காரணமாக 85% இலைகள் பின்வாங்கி விட்டதாக நிபுணர்கள் பொறியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு பதிலாக நியூரான்ஸ் சிக்னலின் குழுக்களை படிக்க மென்பொருளை மாற்றி அமைச்சாங்க. இது குறித்து பேசிய நோவந்த் ஆர்பாக், எனக்கு இந்த அறுவை சிகிச்சையில் உள்ள ஆபத்துக்கள் எல்லாம் தெரியும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நான் உதவுவேன். எல்லாம் சரியாக நடந்தால் நியூராலிங்கின் பங்கேற்பாளராக என்னால் உதவ முடியும். ஏதாவது பயங்கரமான சம்பவம் நடந்துச்சுன்னா அவங்க அதிலேருந்து பாடம் கற்றுக்கொள்வாங்கன்னு கண்டிப்பாக தெரியுன்றத சொல்லியிருந்தார். எலான் மஸ்கின் இந்த தொழில்நுட்பம் மனித வாழ்வில் பெரும் புரட்சியாக பார்க்கப்பட்டாலும் இதில் உள்ள ஆபத்துக்கள் குறித்து எல்லாரும் எச்சரிச்சுட்டு வர்றாங்க. இதுவரை இந்த பதிவில் எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச N1 வயர்லெஸ் சிப்பை பற்றி முழுசாக பார்த்தோம். இந்த பதிவு பிரமிக்க வைக்க வகையில் இருக்குது. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.